நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தரை இயற்றிய 3ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியுடன் தொடங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். மேலும் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் அருளாசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் போல பாடல்களை பொழிப்புரை வாசிப்பதற்கும் நிகழ்ச்சியை வண்ணத்திற்கு தொகுத்து வழங்குவதற்கும் வழங்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார் 12 திருமுறை ஆசிரியர்களின் புதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலத்தில் இல்லையாப்பலம் ஐயா ராஜா ஐயா வாங்க. சிவாயனம். திருப்பள்ளி எழுச்சி. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டின்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பட்டமால் படிங்கம்மா. 12 திருமுறைகள் அள்ளிய 27 திருக்கிறது. நன்றிங்க ஐயா. சிவாய நம. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி திருமாளிகை தேவர் திருவடி போற்றி சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி கருவூர் தேவர் கழவினை போற்றி பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி கண்டராதித்த கழலடி போற்றி வேணாற்றடிகள் விரைகழல் போற்றி திருவாலி அமுதனா திருவடி போற்றி பொருளோத்தம நம்பி பூங்கழல் போற்றி சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி திருவால வாயுடையார் நிழற்றாள் போற்றி காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி சேரமான் பெருமாள் சேவடி போற்றி நக்கீர தேவர் நற்றாள் போற்றி கல்லாட தேவர் கழலடி போற்றி கபில தேவ நாயனார் கழலினை போற்றி பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி இளம்பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி அதிராவடிகள் அருங்கழல் போற்றி பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி நம்பியாண்டார் நம்பி நற்றாள் போற்றி செல்வமலி குன்றத்தூ சேக்கிழார் அடி போற்றி போற்றி. சிவாய நம. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 100வது நாள், சதம் அடிக்கிற நாள். இந்த நாளில சித்திரை சுவாதி, நேற்று சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரம். நேற்று இரவு நான் கொஞ்சம் வர முடியாம போச்சு. ஆனா சித்திராம்மா சித்திரை மாசம் சித்திரை நட்சத்திரம் சித்திராம்மா நேற்றுக்கு இதை பத்தி பேசி தொண்டநாயனாரை பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் மனக்கஞ்சாரை பத்தி சொல்லியிருக்காங்க.
ஏஎல்வான் கலைக்கான பத்தியும் பேசியிருக்காங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இன்று இன்று நாம் 3ஆம் திருமுறையிலே 26வது பதிகமாக திரு காணப்பேர், காளையார் கோயில்னு பேரு. இது கொல்லிப்பண்ணிலே இராப்பண் 4 நாழிகை 41 45 நாழிகையில இரவு 10லேருந்து 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்துல பாடக்கூடியது. பாண்டி நாட்டு தலமாக மானாமதுரை அருகே உள்ளது. நாட்டரசன் கோட்டை கிட்ட இருக்குது. இங்க இருக்கிற இங்க 3 தலங்கள், 3 சிவலிங்கம் இருக்கிறது. ஒண்ணு காளீசர், அதுக்கு சொர்ணவல்லி அம்பிகை, இன்னொன்னு சோமேசர் சௌந்தரநாயகி, இன்னொன்னு சொக்கேசர் மீனாட்சி. அது அப்படி 3 தலங்கள் இங்கே அமைந்திருக்கின்றன. 3 சந்நிதி அப்படி அமைத்திருக்கிறார் இந்த கோயில்ல. இங்க ஞான சம்பந்தருக்காக உரிய அந்த பெரிய புராண பாடல் 886 தாமசம் இருக்காங்களா? படிங்கம்மா. நன்றிங்க ஐயா. பற்றார்தம் புறங்கல் மலை சிலையால் செற்ற பரமனா திருப்புத்தூர் பணிந்து போந்து புற்றாரும் பணி பூண்ட புனிதனார்தம் பூவனத்தை புக்கிரஞ்சி புகழ்ந்து பாடி கற்றார்கள் தொழுதேத்தும் காணப்பேரும் கைதொழுது தமிழ் பாடி சுழியல் போற்றி குற்றாலம் குறும்பலா கும்பிட்டு ஏத்தி கூற்றுதைத்தார் நெல்வேலி குறுகினாரே. வாய்நம. ஞான சம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டு தலங்களை வலம் வருகிற போது உடன் இருந்தவர்கள் நின்ற சீர்நடுமாறர், மங்கையர்க்கரசியார், கொலச்சிறையார் இவரெல்லாம் உடன் இருந்த போது இவர் என்ன பண்ணாரு, அங்கிருந்த திருப்புத்தூரை வணங்கி அப்புறம் திருப்பூவனம் சென்று அங்கிருந்து இந்த கற்றார்கள் தொழுதேத்தும் காணப்பேறு என்று சொல்லி இந்த தலத்தை கைதொழுது தமிழ் பாடினார் என்று சொல்கிறார் சேக்கிழார். வாழ்க வாழ்க. விடியலாம் பின்சல பெருங்கை மாமலதழி விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பொம்பொழில் காணப்பேர் அண்ணல் நின் அடியலால் அடிசரண் உடையரோ அடியரே, அடியலால் அடிசரண் உடையரோ அடியரே. ஆக பெருமானுடைய திருவடி என்று வேறு எதையும் நினைக்காத அடியவர்கள் சரண்புவக்கான இடமாக இந்த தலத்தை காட்டுகிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. நுண்ணிடை பேரல்குர். நடராஜையா படிக்கிறீங்களா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நுண்ணிடை பேரல்குள் நூபுரம் மெல்லடி பெண்ணின் நல்லாலையோர் பாகமா பேணினான். நுண்ணிடை பேரல்குள் நூபுரம் மெல்லடி பெண்ணின் நல்லாலையோர் பாகமா பேணினான். கண்ணுடை நெற்றியான் கருதிய காணப்பேர் விண்ணிடை வேட்கையார் விரும்புதல் கருமமே. விண்ணிடை வேட்கையார் விரும்புதல் கருமமே. பெண்ணின் நல்லாளையோர் பாகமா பேணினான் என்று இங்க இருக்கிற காளீச பெருமான் சொர்ணவல்லியை இடமாக கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 3 வாவிவாய் தங்கிய நுண் சிறை வண்டினம் காவிவாய் பண் செய்யும் காணப்பேர் அண்ணலை நாவிவாய் சாந்துளும் பூவுளும் ஞான நீர் தூவிவாய் பெய்து நின்று ஆட்டுவார் தொண்டரே. தூவிவாய் பெய்து நின்று ஆட்டுவார் தொண்டரே. வாவிவாய் தங்கிய நுண்சிறை வண்டினம் காவிவாய் பன்செய்யும் காணப்பெருண்டு இயற்கையை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. நிறையுடைய நெஞ்சொலும். சங்கரையா பாடுங்க. சங்கர்.
ஐயா கேக்குதுங்களா? பாடு, கேக்குதுங்களா? சத்தமா பாடு. எத்தனாவது பாட்டுங்க? எத்தனாவது பாட்டுங்க? நாலாவது. நிறையுடை நெஞ்சிலும் நீருளும் பூவுளும் பறையுடை முழவுளும் பலியுளும் பாட்டுளும் கரையுடை நீற்றண்ணல் கருதி காணப்பே குறையுடை அவர்களால் கிளார் குற்றமே குறையுடை அவர்களால் தலைகளார் குற்றமே. திருச்சிற்றம்பலம். இல்லை என்பலம். பெருமான் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் அவன் நிறைவுடை நெஞ்சத்தில் இருக்கிறான், நீரிலும் பூவிலும் இருக்கிறான், பறையிலும் முழையிலும் இருக்கிறான், பலியுளும் பாட்டிலும். நாம் அவனுக்கு அர்ப்பணிக்கின்ற அந்த யான் எனது என்ற அதுதான் உண்மையான பலி. வெறும் பலின்னா சாமிக்கு நைவேத்தியம் பண்றது மட்டுமல்ல, பெருமானிடத்திலே யான் எனது என்ற செருக்கை அர்ப்பணிப்பது, அதுதான் உண்மையான பலி. அந்த பலியுளும் அதனாலே இறங்கி நாம் இப்ப செய்கிற பாட்டிலும் அவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஏன பொன் மார்பின் மேல். பட்டாமால் படி. ஏல பூன் மார்பின் மேலென் அன்பு பூண்டிரிலா ஞான பேராயிரம் பேரினான் நன்னிய காண பேரூர் தொழும் காதலார் தீதிலர் வான பேரூர் புகும் வண்ணமும் வல்லரே. வான பேரூர் புகும் வண்ணமும் வல்லரே. சிவாய நம. ஞான பேர் ஆயிரம் பேரினான் என்று பெருமான் பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பள்ளமே படர்சடை. ஆனந்த் பாட்டு. லலிதாம்மா படிங்க. ஐயா நீங்க 2 பேர் படிங்க. நமச்சிவாய ஐயா. பல்லமே படர் சடை பார்ப்பட பாய்ந்த நீர் வெள்ளமே தாங்கினான் வெண்மதி சூடினான் கல்லமே செய்கிலார் கருதிய காண பேர் உள்ளமே கோயிலா உள்கும் என் உள்ளமே உள்ளமே கோயிலா உள்கும் எம் உள்ளமே. திருச்சிற்றம்பலம். உள்ளமே கோயிலா உள்குவன் உள்ளமே என்று பெருமான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு தீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு என்று என்ற திருமூல திருமந்தத்தை நினைவூர பாடல்களாக இருக்கிறது. வாழ்க வாழ்க. அடுத்த ஐயர்கான மானமா மடப்பிடி. சிவாய நமய்யா. திருச்சிற்றம்பலம். மானமாமடப்பிடி வன்கையால் அடக்கிட காணமார் கடகரி வழிபடும் காண பேர் ஊனமாம் உடம்பினில் உருபினி கெட எண்ணில் ஞானமா மலர் கொடு நன்னுதல் நன்மையே நாணமா மலர் கொடு நன்னுகுதல் நன்மையே. திருச்சிற்றம்பலம். சிவாயிரமையா. ஆனை வழிபட்டது ஆனைக்கான்னு சொல்லுவாங்க. இங்க இந்த காண பேர்ல மானமா மடப்பிடி வன்கையால் அலகிட காணமாம் கடகரி வழிபடும் காணப்பெர் என்று ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து வழிபடுற தலமாக இந்த தலத்தை ஞானசம்பந்த பெருமான் காட்டுகிறார். மடப்பிடி என்பது பெண் யானை, கடகரி என்பது ஆண்மனை, இரண்டும் சேர்ந்து பெருமானை வழிபடுகிறதாக ஞானசம்பந்த கடலே காட்டுகிறார். வாழ்க. அதனால இதுக்குதான் காளையார் கோயில்னு பேர் வந்தாவும் சில பேர் சொல்றாங்க. வாழ்க வாழ்க. வாழினான் வேலினான். செல்வம் அம்மா படி. செல்வம். வாழினான் வேலினான் மால்வரை எடுத்ததின் தோழினான் நெடுமுடி தொலையவே ஊன்றிய தாளினான் காணப்பே தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வது ஓர் நன்மையை பெறுவரே. தாளினான் காணப்பே தலையினால் வணங்குவார் நாளும் நாள் உயர்வது ஓர் நன்மையை பெறுவரே. திருச்சிற்றம்பலம். தலையின் பயன் வணங்குதல். தலையின் பயன் அப்படி தலையினால் வணங்கினால்
நாள்தோறும் பெருமானை வணங்கினால் நன்மையை பெறலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சிலையினான் முப்புறம். சதானந்த ஐயா பிடிச்சிங்களா? சிற்றம்பலம். சிலையினால் முப்புறம் தீயழ செற்றவன் நிலையிலாயிருவரை நமை கண்டோங்கினான் கலையினார் புறவில் தேன்கமழ் தரு காணப்பேர் தலையினால் வணங்குவார் தவமுடையார்களே. தலையினால் வணங்குவார் தவமுடையார்களே. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்று அப்பர் சாமி திருவங்கமல பாடுமாறு தலையினால் வணங்குதல் மிகப்பெரிய தவம் என்று சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. உரிதலை கரையார் கரையோடு. பரமேஸ்வரி அம்மா படிங்க. உரிதலை கரையோடு சுரையோடு. உரிதலை சுரையோடு. உரிதலை சுரையோடு குண்டிகை பிடித்து உச்சி பறித்தலும் போர்த்தலும் பயனிலை பாவிகால் மறித்தலை மடப்பிடி வளரிளங்கொழுங்கொடி கரித்து எழு காணப்பேர் கை தொழில் கருமமே. கரித்து எழு காணப்பேர் கை தொழல் கருமமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மறித்தலை மடப்பிடி என்று அந்த பெண் யானையாக அந்த இளங்கொடியாக இருக்கிற அந்த பெருமாட்டி காளையார் பெறுகிற பெருமாட்டிக்கு சொர்ணவல்லின்னு பேரு. அந்த சொர்ணவல்லியை இங்க காளையாராக கழிக்கிறன் காளையீஸ்வரன், அந்த காளீஸ்வரன் என்று சொல்லி அந்த பெருமானை கைதொழுதல் நம்முடைய கருமம் தொலைவதற்கு வழி என்ற வழியிலே பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு வேலரசி அம்மா படிங்க. வேலரசி. சிவாயனம. காட்டகத்தாடலான் கருதிய காணப்பே கோட்டகத்திலவரால் குதிகொளும் காழியான் நாட்டகத்தோங்கு சேர் ஞான சம்பந்தன பாட்டகத்திவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. பாட்டகத்திவை வல்லார்க்கு இல்லையாம் பாவமே. சிவா. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்தனுடைய பாட்டு அகத்து என்பது அந்த பாட்டை நாம் உள்ளும் புறமும் ஒன்றினின்று பாட வேண்டும். அப்படி பாட்டு அகத்து வல்லார்க்கு பாவம் இல்லையே. வாயினாலும் பாட வேண்டும், மனதினாலும் சிந்திக்க வேண்டும். அதனால பாட்டகம் என்று சொல்கிறார். அப்படி மனதாலும் வாயாலும் பெருமானுடைய புகழை பாடினால் பாவம் இல்லை என்பது இந்த பதிகப்பலன். வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 27வது பதிகமாக சக்கரப்பள்ளி. பண் வந்து கொல்லி இராப்பண் 4 என்று சொல்லி நாழிகை 41.15 45 நாழிகை வரைக்கும் மணி இரவு 10:30 மணிலிருந்து 12 மணிக்குள்ள நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவினுடைய தென்கரையிலே கும்பகோணம் அருகிலே அமைந்துள்ளது. பெருமான் வந்து சக்கரேஸ்வரர், தேவி வந்து தேவநாயகன் பேரு. இதற்கான பெரிய புராண பாடல் 362. நன்றிங்க ஐயா. தலைவர் தம் சக்கர பள்ளிதன் இடையகன்று அலைபுணல் பனைகளின் அருகு போய் அருமறை புலனுறும் சிந்தையார் புல்லமங்கை பதி குலவும் ஆலந்துரை கோயிலை குறுகினார். அந்த பட்டம் இருக்குது 362 அந்த பட்டம் இருக்குது. அந்த பாட்டு 362 அந்த பாட்டா இருக்குது. இந்த இடத்துல நான் எழுதி வச்சுல வேற ஒரு பாட்டு இருக்குது. 362 ஐயா. 362 362 தான். தலைவர்தம் சக்கர பள்ளி தன் இடையகன்றுன்னு இருக்குங்க ஐயா. அடுத்த பாட்டு
மண்ணும் முன் பாட்டு அக்கோயில் சேர் மான்மரி கையர்தம். முந்தின அது பாட்டு முன் பாட்டு. முன்பாட்டு சக்கர பள்ளியார் தம் திருக்கோயில் உள்புக்கு. அதுதான் நான் எழுதியிருக்கேன். சரி சரி. அப்ப 161. படிச்சுட்டுங்களா ஐயா? ஆமா, படிங்க. சக்கர பள்ளியார் தம் திருக்கோயில் உள்புக்கு அருந்தியின் உடல் புனைமலர் தாழ் பணிந்து அக்கரை பரபால் அன்புறும் பொறிவுகூர் மிக்க சொல் தமிழினால் வேதமும் பாடினார். மிக்க செந்தமிழால் வேதமும் பாடினான். செந்தமிழால் பாடுகிற வேதம் எது? ஐந்தெழுத்தாகிய அருமறை. அந்த அருமறையினாலே பாடப்பட்ட பாடல் என்ன? படையினார் வெண்மழு பாய்கோலே தோலரை உடையினார் உமையொரு பூரனார் ஊர்வதோர் விடையினார் வெண்பொடி பூசியார் விரிபுனல் சடையினார் உறைவிடம் சக்கர பள்ளியே. சடையினார் உறைவிடம் சக்கர பள்ளியே. பெருமான் படையினார் வெண்மழு படை வைத்திருக்கிறார். உடையினார் உமையை பாகமாக வைத்திருக்கிறார். விடையினார் அறத்தை கொடியாக வைத்திருக்கிறார். வெண்பொடி பூசிய சடையினார் சடையை கங்கையிலே தாங்கியிருக்கிறார் என்று அந்த சக்கரப்பள்ளியை பற்றி பாடிய இது மிக்க செந்தமிழ் என்று சொல்லி ஞான சம்பந்தப்பெறும் அடையாள வாழ்க வாழ்க. பாடினார் அருமறை. உமா அம்மா படிங்க. உமா. பாடினார் அருமறை பனிமதி தடைமிசை சூடினார் படுத்தலை துண்ணெருகு அதன் மூடும் நாடினார் இடுகளி நன்னி ஓர் காலானே சாடினார் வளநகர் சக்கர பள்ளியே. நாடினார் இடுகளி நன்னி ஓர் காலானே சாடினார் வளநகர் சக்கர பள்ளியே. திருச்சிற்றம்பலம். அவர் பாடியது அருமறை, சூடியது பனிமதி, நாடியது எருக்கு மாலை, அப்புறம் சாடியது காலனை என்று காலனை காலால் உதித்த செய்தியை பாடுகிறார். வாழ்க வாழ்க. மின்னினார் சடைமிசை. பிரேமா அம்மா படிங்க. பிரேமா. திருச்சிற்றம்பலம். மின்னினார் சடைமிசை விரிகதிர் மதியமும் பொன்னினார் கொன்றையும் பொறிகிலர் அரவமும் துண்ணினார் உலகெல்லாம் தொழுதெழு நான்மறை தண்ணினார் வளநகர் சக்கர பள்ளியே. துண்ணினார் உலகெல்லாம் தொழுதெழு நான்மறை தண்ணினார் வளநகர் சக்கர பள்ளியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. துண்ணினார் உலகெல்லாம் தொழுதொழு நான்மறை என்று இந்த உலகம் உய்வதற்கான வழியாக ஐந்தெழுத்து அருமறையை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. நலமலி கொள்கையார். தாமோதர ஐயா படிங்க. பாடலால் பலமலி. நலமலி கொள்கையார். நாலாவது பாத்தியா? ஆமாங்க, அதான் பாடுறேன். நலமலி கொள்கையார் நான்மறை பாடலார் பலமலி மழுவினார் மகிழுமூர் வண்டரை மலர்மலி சலமொடு பந்திழி காவிரி சலசல மணிகொழி சக்கர பள்ளியே. சலசல மணிக்கொழி சக்கர பள்ளியே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. நலமலை கொள்கையாவது சித்தாந்த செய்வம். நான்மறை பாடுதல் என்பது அஞ்செழுத்து ஓதுதல். வலமலை மழு என்பது பெருமான் நம்மளுடைய ஆணவத்தெற்பற்காக வைத்துகிற இது. அதை வண்ட மலர்மலி சலமோடு பெருமானை பூவோடு நீர் சுமந்து ஏத்த வேண்டும் என்று மலர்மலி சலம் வந்து இழி காவிரி என்று காவிரியுடைய சிறப்பு மலரும் பூவும் தருதல் என்ற வழிகளே பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. வெந்தவன் பொடி. பரிமளா அம்மா படிங்க.
இல்லையா? அஞ்சாவது பாட்டு இருக்காங்களா? இல்லைங்க ஐயா, அவங்க பணியா இருக்கிறாங்க ஐயா. செண்பகவல்லி அம்மா இருக்காங்க வந்த வாசல இருந்து. செண்பகவல்லி அம்மா அப்படி அவங்க இல்லையா? திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியேன் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், எனக்கு வரல. இப்பதான் வந்துருதுங்க ஐயா. எந்த எத்தனாவது திருமுறைங்க? 4ஆம் திருமுறை எத்தனாவது பாட்டுங்க 3ஆம் ஐயா? திருமுறையில 27வது பதிங்கம்மா. 3:27 5வது பாட்டு கொல்லி பண்ணல. சரிங்க ஐயா. சரி. வெந்த வெண்பொடி. நான் அடுத்த பாட்டு பாடுறாங்க ஐயா. அடியேன் ஐயா. சரி, முனுசாமி அப்படிங்க. சரிங்க. வெந்தவன் பொடியணி வேதிய விரிபுணல் அந்தமில் அணிமலை மங்கையோடமரும் கந்தமார் மலரோடு காரகில் பல்மணி தந்தினோடனை புன சக்கர பள்ளியே கந்தமார் மலரோடு காரகில் பல்மணி தந்தினோடனை புன சக்கர பள்ளியே. சிவாய நம. நன்றி. அத காவிரி கரையிலே கந்தமார் மலரோடு காரகில் பல்மணி சந்தினோடு அலை புனல் என்று காவிரியுடைய சிறப்பு சொல்றார். அந்த காவிரியிலே பூக்கள் வருகின்றன, அகில், பலவிதமான மணிகள், சந்தனம் முதலியவெல்லாம் அந்த காவிரி ஆற்றிலே அடித்து வந்து ஒதுங்குகிற இடமாக சக்கரப்பள்ளி இருக்கிறது என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. பாங்கினான் முப்புறம். படிக்கிறீங்களா? அடியேன் பாடுறேங்க ஐயா. 6வது பாட்டு. பாங்கினால் முப்புறம் பாழ்பட வெண்சிலை வாங்கினார் வானவர் தானவர் வணங்கிட ஓங்கினார் உமையொரு கூரொடும் ஒளிபுனல் தாங்கினார் உறைவிடம் சக்கர பள்ளியே தாங்கினார் உறைவிடம் சக்கர பள்ளியே. பெருமான் உமையோடும் கூடி ஓங்கினார் உமையொரு கூரோடும் ஒலிபுனல் தாங்கினார். ஒலிக்கின்ற கங்கையை சடையிலே தாங்கினார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. ஐயா இருக்காங்களா? ஐயா இருக்காருங்க ஐயா. பாரினா தொழுது பாடுங்கயா. பாரினார் தொழுது பரவு பல்லாயிரம் பேரினார் பெண்முரு கூறனார் பேரொளி நீரினார் சடைமுடி நிறைமலர் கொன்றையன் தாரினார் வளநகர் சக்கர பள்ளியே. திருச்சிற்றம்பலம். பாரினார் என்று உலகத்தவர் தொழ அவன் பரவு பல்லாயிரம் பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. முதிரிலா வெண்பிறை. ஆனந்தலட்சுமி படிங்க. ஆனந்தலட்சுமி அம்மா. அவங்க கையில புத்தகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனந்தலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நேத்து அவங்களுக்காகத்தான் அந்த கூற்றாயினவாறு நம்ம பாடினோம் ஐயா. சரி, நடராஜ ஐயா படிங்க. சரிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எத்தனாவது பாடலுங்க ஐயா? 8வது பாட்டியா? 8வது பாடல் முதிரிலா வெண்பிறை. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். முதிரிலா வெண்பிறை சூடினார் முன்னனால் எதிரலா முப்புறம் எரி செய்தார் வரைதனால் அதிரலா வல்லரக்கன் வலிவாட்டிய சதிரினார் வளநகர் சக்கர பள்ளியே அதிரிலா வல்லரக்கன் வலிவாட்டிய சதிரினார் வளநகர் சக்கர பள்ளியே. வெண்பிறை சூடி முப்புறத்தை எரி செய்தவர்
வல்லரக்கனாகிய ராவணனையும் வீட்டினார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. துணிபடு கோவணம். படிக்கிறேன். துணிபடு கோவணம் சொன்னவன் பொடியினார் பணிபடு மார்பினர் பணிமதி சடையினர் மணிவணன் அவனோடு மலர்மிசை யானையும் தனிவினர் வளநகர் சக்கர பள்ளியே. வெண்பொடி அணிந்து பனிமதியை சூடியிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. உடம்பு போர் சீவரார். சங்கரையா படி. சிற்றம்பலம் தில்லையம்பலம் உடம்பு போர் சீவரர் உயிர் சமணர்கள் விடம்படும் இறையவை நெய்தல விரித்துணையே வடம்படு மலர்கொடு வணங்கும் வைகளும் கடம்புனை சூடரு சக்கர பள்ளியே வணங்கமும் வைகளும் கடம்புனை சூடரு சக்கர பள்ளியே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். வடம்படு மலர்கொடு வணங்குமின் வைகள் வந்து பெருமானை காலையிலே பூவொடு நீர் சுமந்து ஏற்ற வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. தன்புணர். பட்டமால் படி. கடைசி பாட்டு. தன்வயல் புடையணி சக்கர பள்ளியெங்கும் கண்ணுதல் அவனடி கழுமல வளநகர் நன்னிய செந்தமிழ் ஞான சம்பந்தன் சொல் பண்ணிய இவை சொல பறையுமே பாவமே பண்ணிய இவை சொல பறையுமே மெய்பாவமே. வாய்நம. நம்முடைய தமிழானது செந்தமிழாக நன்னிய குளிர்ச்சி உடையதாக இருக்கிறது. அந்த தமிழினால் பாடினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் பறையும் நீங்கும் என்று சொல்கிற அந்த மொழியின் சிறப்பாலே வினை நீங்குகிறதாக ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். வேற எந்த மொழியில இப்படி ஒரு பதிக பலன் சொல்ற பதிகம் வேற எந்த மொழி இல்லை. தமிழை மட்டுமே அப்படி அமைந்திருக்கிற, அதுவும் திருமுறையை மட்டுமே பதிக பலன் சொல்கிற பாடல்கள் அமைந்திருக்கின்றன. வாழ்க வாழ்க. அடுத்து 28வது பதிகமாக திருமழபாடி. இதுவும் கொல்லிப்பண் இராப்பண் 4 என்று சொல்லி நாழிகை 41:15 45க்குள்ள மணி இரவு 10 12 மணிக்குள்ள நவரோஸ்திர பாடக்கூடியது. காவிரியுடைய வடகரையில 54வது தலமாக திருவையாறுக்கு வடமேற்கே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் வைரத்தூநாதர், அம்பாள் வந்து அழகம்மை. பெரிய புராண பாடல் 307. திருஞான சம்பந்தர்ல 307. நன்றிங்க ஐயா. மழபாடி வைர மணி தூணமர்ந்து மகிழ் கோயில் வளம் கொண்டு எய்தி செழுவாச மலர் கமல சேவடி கீழ் சென்று தாழ்ந்து எழுந்து நின்று தொழுது ஆடி பாடி நரும் சொல் மாலை தொடையணிந்து துதித்து போந்தே ஒழியாத நேசமுடன் உடையவரை கும்பிட்டு அங்கு உறைந்தார் சின்னாள். மழபாடி கோயிலை வலம் வந்து பெருமானுடைய சேவடிக்கு சென்று தாழ்ந்து தொழுது ஆடிப்பாடி பாடிய பாடல். வாழ்க. காலையார் வண்டினம் கிண்டிய காரூரும் சோலையார் பைங்கிளி பொருள் பயிலவே வேலையார் விடமணி வேரியன் விரும்பிடம் மாலையார் மதிதவள் மாமழ பாடியே மாலையார் மதிதவள் மாமட பாடியே சோலையார் பைங்கிளி சொற்பொருள் பயிலவே. அங்கிற காலையில வண்டுகள் ஒலிக்க அந்த வண்டுகளுடைய இசையை கிளிகள் ஏற்று பாடுகிறதாக இயற்கை அழக ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. கரையணி மிடருடை. லலிதாமா படி. ஐயாவை சேர்த்து படி. ஐயா. கரையணி மிடருடை கண்ணுதல் நன்னிய பிறையணி செஞ்சடை பிஞ்சகன் பேணுமோர்
துறையணி குறுங்கினம் தூமல துதையதே துறையணி குறுங்கினும் தூமல துதையவே மறையணி நாபினான் மாமழ பாடியே மறையணி நாபினான் மாமழ பாடியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. துறையணி குறுகிணம் தூமலர் துதி என்று பறவைகள் கூட அங்கே பூப்பறித்து சாமியை வழிபாடு செய்கின்றன என்று சொல்கிற பாடலாக அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. அந்தணர் வேள்வியும் அந்தணர் வேள்வியும் அருமறை துழனியும் செந்தமிழ் கீதமும் சீரினால் வளர்தர பந்தனை மெல்விரலாலொடும் பயில்விடம் மந்த வந்து மாமழ பாடியே பந்தனை மெல்விரலாலொடும் பயில்விடம் மந்தம் வந்துளவு சீர் மாமழ பாடியே. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றியா. அதாவது அந்த அருமறை ஓதுகிற அந்த அஞ்செழுத்து ஓதும் அந்தணர்கள் செய்கிற வேள்வியிலே பாடப்படுகிற கீதம் செந்தமிழ் கீதம் என்று ஞான சம்பந்த பெருமான் சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து செல்வம் செல்வம் அம்மா படி. அத்தியின் உரிதனை அத்தியின் உரிதனை அழகு உற போர்த்தவன் முக்தியாய் மூவரின் முதல்வனாய் நின்றவன் பக்தியால் பாரிட பரிந்தவர் கருள் செய்யும் அந்த அத்தனார் உறைவிடம் மணிமழ பாடியே பக்தியால் பாடிட பரிந்தவர்க்கு அருள் செய்யும் அத்தனார் உறைவிடம் மணிமழ பாடியே. திருச்சிற்றம்பலம். முத்தியாய் மூவரின் முதல்வனாய் நின்றவன் படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்று அந்த முத்தோழில் செயல்களுக்கெல்லாம் மூல முதல்வனாக சிவபெருமான் திகழ்கிறான் என்று சொல்கிற பாடல். கங்கைவார் சடைகிடை 5வது பாட்டு. சதானந்தன் ஐயா படி. இல்லையா? பரமேஸ்வரி அம்மா படி. அடுத்து சிவாய நம ஐயா. ஐயா 4வது பாடல் தருங்க ஐயா. 5வது பாட்டு. கங்கையா சடையிடை கதிர்மதி அணிந்தவன் வெங்கண் வாளர உடை வேதியன் தீதிலா செங்கையல் கண்வுமையாளொடும் சேர்விடம் மங்கைமார் நடம்பயில் மாமழ பாடியே மங்கைமார் நடம்பயில் மாமழ பாடியே. திருச்சிற்றம்பலம். மங்கைமார் நடம்பயில் மாமழ பாடி என்று பெண்கள் எல்லாம் சேர்ந்து நடமாடி பெருமானை வழிபடும் இடமாக மழபாடியை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பாலனார் ஆருயிர். பரமேஸ்வரி அம்மா படி. 6வது பாட்டு. சிவாய ஐயா. பாலனார் ஆர்வுயிர் பாங்கினால் உணவரும் காலனார் உயிர் தக காலினால் சாடினான் பாலனார் ஆர்வுயிர் பாங்கினால் உணவரும் காலனார் உயிர் செக காலினால் சாடினான் தேலினார் கண்ணினால் தன்னொடும் சேர்வு இடம் மாலினார் வழிபடும் மாமழ பாடியே சேவினார் கண்ணினால் தன்னொடும் சேர்வு இடம் மாலினார் வழிபடும் மாமழ பாடியே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. மாலினார் வழிபடும் மாமழபாடி என்று திருமால் வழிபட்ட தலமாக இந்த மழபாடியை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. வெண்ணினார் இமையவர். வேலரசி அம்மா படி. வேலரசி. விண்ணிலார் இமையவர் மெய்மகிழ்ந்தேத்தவே
எண்ணிலார் முப்புறம் எரியுண நகை செய்தார் கண்ணினால் காமனை கனலெழ காய்ந்தயம் அன்னலார் உறைவிடம் அணிமழ பாடியே அன்னலார் உறைவிடம் அணிமழ பாடியே. சிவா திருச்சிற்றம்பலம். கண்ணினால் காலனை கனலழக் காய்ந்தவர் என்று தன்னுடைய நெற்றிக் கண்ணினாலே காமதகனம் செய்தவர் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கரத்தினால் கையிலேயே. உமா அம்மா படி. கரத்தினால் கையிலேயே எடுத்த காரரகனா சிரத்தினை ஊன்றலும் சிவனடி சரணன. கரத்தினால் கையிலேயே எடுத்த காரரகனா சிரத்தினை ஊன்றலும் சிவனடி சரணன. ரத்தினால் கை நரம்பு எடுத்து இசை பாடலும் வரத்தினான் மறுவு இடம் மலப்பாடியே. ரெத்தினால் கை நரம்பு எடுத்திசை பாடலும் வரத்தினான் மறுவு இடம் மலப்பாடியே. இந்த தன்னுடைய கையினாலே நரம்பை எடுத்து அதிலே இசை வாசித்த ராவணனாக இருக்கிறான் என்று அவனுக்கு வரம் கொடுத்த பெருமானாக மழபாடு இருக்கான்னு சொல்லிய பாடல். வாழ்க வாழ்க. ஏடுலா மலர்மிசை. பிரேமாமா அப்படி. திருச்சிற்றம்பலம். ஏடலா மலர்மிசை அயனெழில் மாலுமாய் நாடினார் கரிய சீர்நாதனார் உறைவிடம் பாடெல்லாம் பெண்ணையின் பழவிட பைம்பொழில் மாடெல்லாம் மல்கு சீர் மாமழ பாடியே. பாடெல்லாம் பெண்ணையின் பழவிழ பைம்பொழில் மாடெல்லாம் மல்கு சீர் மாமழ பாடியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெண்ணையின் பழம்பிழ பைம்பொழில் என்று இயற்கை ரசித்து பாடிய பாடல். பலாமரங்கள் அங்க அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற அது அந்த அப்படியே பலா பழங்கள் இருக்கிற சோலைகள் அதிகமாக உள்ள இடம் இந்த மாமழபாடின்னு சொல்ற இயற்கை ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. உரிபிடித்து ஊத்தைவாய். தாமோதரையா அப்படி. சாக்கிய பாருங்க. ஒரு பிடித்து ஊத்தைவாய் சமனோடு சாக்கிய நெறிபிடி தருவிழா நீசர் சொற்கள்ளன்மின் பொறிப்பிடி தரவிடம் பூனென கொண்டுமான் மறுபிடி தானிடம் மாமழ பாடியே. மான்மறி பிடித்தானிடம் மாமழ பாடியே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மான்மறி பிடித்தான் என்று கையிலே மானும் மழுவும் ஏந்தி அப்பெருமான் நம்மை ஆட்கொள்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 11வது பாட்டு. பரிமளாமா படிக்கிறீங்களா? இல்ல. முனுசாமி ஐயா படிங்க. ஞாலதராதிரை நாளின நாள்தோறும் சீலத்தால் மேவிய திருமழ பாடியை ஞாலதலாதிரை நாளின நாள்தோறும் சீலத்தால் மேவிய திருமழ பாடியை ஞாலதால் மிக்கதிர் ஞான சம்பந்தன் சொல் கோலத்தால் பாடுவ குற்றமற்றார்களே ஞாலத்தால் மிக்கதிர் ஞான சம்பந்தன் சொல் கோலத்தால் பாடுவார் குற்றமற்றார்களே. அனைத்து அடியார்களும் ஞாலத்தார் ஆதிரை நாள்தான் நாள்தோறும் சீலத்தான் என்று சொல்லி பெருமான் ஆதிரை நாளாக இருக்கிறான். அதனால அந்த ஆதிரை நாளிலே ஞான சம்பந்தனுடைய சொல்லை கொண்டு
கோலத்தால் பாடுவார். சிவக்கோலத்திலிருந்து பாடுபவர்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி திருவாதிரை பெருமானை நாளும் வணங்க வேண்டும். அதற்கு உதவியா இருப்பது ஞானசம்பந்தருடைய பாடல் என்று சொல்கிற அந்த திருக்கடைக்காப்பு. இதோட முடிச்சுலையா? மணி ஆயிடுது. நாளைக்கு அடுத்த பதிகம் போலாமையா? டைம் இருக்குமா? டைம் இருக்கு, நேரம் இருக்கு. சரி, அப்ப இன்னொரு பதிவு படிக்கலாமா? 29 மேலை திருக்காட்டுப்பள்ளி. காவிரி தென்கரை. இது இதுவும் கொல்லிப்பண் இராப்பண் 4ஆக நாழிகை 41 45 வரை மணி 10 12 மணிக்குள்ள நவரோசன பாடுகிறது. காவிரியுடைய தென்கரையிலே 19ஆம் தலமாக திருவையாற்றிலிருந்து கல்லணை போற வழியில் இருக்குது. இங்க பெருமான் தீயாடியப்பர் என்றும் அம்மை அழகம்மை என்று சொல்வார்கள் மேலை திருக்காட்டுப்பள்ளியில. இதற்குரிய ஞானசம்பந்தருடைய பாடல் 350, பெரிய புராண பாடல் 350. நன்றிங்க ஐயா, பாடிடுறேங்க ஐயா. சென்று திகழ் திரு காட்டுப்பள்ளி செஞ்சடை நம்பர்தம் கோயில் எய்தி முன்றில் வலம் கொண்டு இறைஞ்சி விழுந்து மொய்கழல் சேவடி கை தொழுவார் கன்றனை ஆவின் கருத்து வாய்ப்ப கண்ணுதலாரை முன் போற்றி செய்து மன்றுள் நின்றாடல் மனத்துள் வைப்பார் வாரு மண்ணும் முளைவாடி வாழ்ந்தார். வாய்னம பெருமானை அந்த கோயிலை வலம் வந்து மனதினாலே எண்ணிப்பாடிய பாடல். அதனால அப்படி வாறு மண்ணும் முறை என்பதை மனத்துள் வைப்பார் என்று பெருமானை மனதிலே நினைந்து பாடுதல். வாறு மண்ணும் முறை மங்கையோர் பங்கினன் ஊரு மண்ணும் பலி உண்பதும் வெண்டலை காரு மண்ணும் மொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி நீரு மண்ணும் சடை நிமலதம் நீர்மையே நீரு மண்ணும் சடை நிமலதம் நீர்மையே. பெருமான் தன்னுடைய சடையிலே நீரை வைத்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நிறுத்தனார் நீர் சடை. செண்பகவல்லியம்மா அப்படிங்க. நடராஜையா படிங்க. சிவாயினம். நன்றிங்க ஐயா. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். நிறுத்தனார் நீல் சடை மதியோடு பாம்பனி கருத்தனார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி நிறுத்தனார் நீல் சடை மதியோடு பாம்பனி கருத்தனார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி அறுத்தனார் அழகமர் மங்கையோர் பாகமாம் பொறுத்தனார் கழலினை போற்றுதல் பொருளதே பொறுத்தனார் கழலினை போற்றுதல் பொருளதே. அறுத்தனார் என்பது இங்கு தீயாடியப்பரையும் அழகமர் மங்கை என்பது அந்த அழகம்மையும் குறிக்கும். அந்த இருவரையும் பெருமான் கடலடையும் போற்றுதல் நமக்கு உண்மை பொருளாக இருக்கிறது என்று ஞானசம்பந்தர் சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பண்ணினார் அருமறை. அடியேன் படிக்கிறேன். பண்ணினார் அருமறை பாடினார் நெற்றியோர் கண்ணினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி விண்ணினார் விரிபுணல் மேவினார் சடைமுடி அண்ணலார் எம்மை ஆளுடைய எம் அடிகளே அண்ணலார் எம்மை ஆளுடைய எம் அடிகளே. இங்கு அண்ணலார் என்பது தீயாடியப்பரை குறிக்கும். அந்த தீயாடியப்பர் எம்மையும் ஆளுடையவர், பல பேரை ஆண்டிருக்கிறார், என்னையும் ஆள்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பனங்கொள் நாகம். சங்கர் ஐயா படி. சங்கர்.
சங்கர் ஐயா மைக்கை வந்து பக்கத்துல வச்சுக்கங்க. போனை வந்து பக்கத்துல வச்சு படிங்க. சரிங்க ஐயா, அது வேற ஹெட்ஃபோன் ஐயா, அதனால சரியா work ஆகுங்க. சத்தமா எத்தனாவது? ரொம்ப பனங்குல் கணத்தூர்ல நாகம் இருந்து பேசுற மறைதாங்க. மாதிரி இருக்கு. சரிங்க. பனங்குல் நாகம் மறை காப்பது பல்பலே, குணங்களோடும் கலன் உறைவது காட்டிடை, கணங்கள் கூடித்தொழு நேற்று காட்டு பள்ளி, நினங்குள்ளி சூழப்படை நிமல தந்த நீர்மையே, நினங்குள் சூழப்படை நிமல தன் நீர்மையே. திருச்சிற்றம்பலம். இந்த தலம் வந்து காட்டு பிள்ளையாலே இங்க இருக்கிற கணங்கள் பூத கணங்கள் எல்லாம் சேர்ந்து வழிபடுகிற தலம் ஆனதுனாலே கணங்கள் கூடி தொழுதேத்து காட்டுப்பள்ளி என்கிறார். வாழ்க வாழ்க. வரையுலாம் சந்தொடு. நினம் கொள் சூழப்படையினர் ஐயா. நினம் கொள் நினங்கொள் சூழம்னா அந்த அந்த இது இருக்கு, அந்த பிணத்தினுடைய அந்த சதை இருக்குல்ல, அதுக்கு நினம்னு பேரு. காடுல காட்டுல நினம் என்பது அந்த அந்த இது பிணத்தினுடைய அந்த சதை இருக்கு, அதுக்கு நினம்னு பேரு. சரி, பட்டம்மாள் படி. வரையுலாம் சந்தொடு வந்திழி காவிரி, கரையுலாம் இடுமணல் சூழ்ந்த காட்டு பள்ளி, திரையுலாம் கங்கையும் திங்களும் சூடி அங்கு, கரையுலாம் கோவணத் தடிகள் வேடங்களே, கரையுலாம் கோவணத் தடிகள் வேடங்களே. வைணம பெருமான் கோவண ஆடையோடு எந்த விதமான ஆசையுமின்றி நம்மை ஆட்கொள்கிறான் என்பதற்கு அடையாளமாக கோவணம் என்பது ஆசை நீக்கி அன்பு செலுத்து என்பதற்கு அடையாளம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. வேதனார் வெண்மழு. ஆண்டாள் அம்மா படிங்க. அடுத்தது படிக்கிறீங்களா? லலிதாமா படிங்க. நமச்சிவாய ஐயா. வேதனார் வெண்மழு வேந்தினார் அங்கமுன், ஓதினார் உமையொரு கோரனார் ஒன்குழை, பாதினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டு பள்ளி, நாதனா திருவடி நாளும் நின்றேத்துமே, நாதனா திருவடி நாளும் நின்றேத்துமே. நமச்சிவாய ஐயா. நாதர் என்பது நமக்கு தலைவன், அந்த தலைவனுடைய திருவடியை நாளும் நின்று ஏத்த வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மையினார் மிடறினார். இருக்காங்களா? இருக்கேன் ஐயா. சிவாய் திருச்சிற்றம்பலம். மையினார் மிடறனார் மான்மழு வேண்டிய, கையினார் கழிபொழில் சூழ்காட்டு பள்ளி, கையினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டு பள்ளி, தையலோர் பாகமா தன்மதி சூடிய, ஐயனார் அடிதொழ அல்லல் ஒன்றில்லையே, ஐயனார் அடிதொழ அல்லல் ஒன்று இல்லையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய. முதல்ல பாட்டுல நாதனான்னு சொன்ன, இங்க ஐயனான்னு சொல்றார். ஐயனார் என்றாலும் தலைவன் என்ற பொருள். அந்த ஐயனார் அடிதொழ நமக்கு அல்லல் இல்லை என்று ஞான சம்பந்தர் சொல்கிறார். வாழ்க வாழ்க. சிலைதனால் முப்புறம். செல்வம் மாமா படி. செல்வம். சிலைதனால் முப்புறம் செற்றவன் சீறினார், மலைதனால் வல்லரக்கன் வழிபாட்டினான், கலைதனார் புறவணி மல்கு காட்டுப்பள்ளி, தலைதனால் வணங்கிட தவமது ஆகுமே, கலைதனார் புறவணி மல்கு காட்டுப்பள்ளி, தலைதனால் வணங்கிட தவமது ஆகுமே. திருச்சிற்றம்பலம். தலைதனால் வணங்குதல், பெருமானை வணங்குதல் என்பது தலையாலே வணங்குதல், தலையே நீ வணங்கா என்று. அதனாலே அது ஒரு பெரிய தவம் என்று சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து செங்கண்மால் திகழ்தல். சதானந்தன் ஐயா படி. திருச்சிற்றம்பலம்.
செங்கமால் திகழ்தரு மலருரை திசைமுகன் தங்கையால் தோழ்தரு தழலொரு ஆயினான் கங்கையார் சடையினான் கருது காட்டு பள்ளி அங்கையால் தொழும் அவர்க்கு அல்லல் ஒன்றில்லையே கங்கையார் சடையினான் கருதும் காட்டு பள்ளி அங்கையால் தொழும் அவர்க்கு அல்லல் ஒன்றும் இல்லையே. திருச்சிற்றம்பலம். முந்த பாட்டுல தலையினால் வணங்குவார் இங்க அங்கையால் தொழுவார் என்று சொல்கிறார். தலையின் பயன் வணங்குதல், கையின் பயன் தொழுதல். அப்ப வணங்குதலுக்கும் தொழிலுக்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா தெரியுது. தலையினால் வணங்க என்பது நாம் நம்முடைய ஆணவத்திலிருந்து கீழ் இறங்குதல் என்பதனாலே அதை தலையினால் வணங்குதல். தொழுதல் என்பது நம்முடைய வினைகளை வீட்டுதல். ஏதேதோ காரியம் செஞ்சு நம்ம தான் வினைகளை பிரிக்கிறோம். கையினால் தொழுதால் நம்முடைய வினைகள் எல்லாம் வீடும். அதனாலே கையில் தொழுதல், தலையால் வணங்குதல். கைகால் கூப்பி தொழில் கடிமாமலர் தூவி நின்று பைவாழ் பாம்பரை ஆத்த பரமனை கைகால் கூப்பி தொழில் என்று சொல்ல அந்த அங்கமானை நினைவுபடுத்துற பாடல். வாழ்க வாழ்க. போதியார் பிண்டியார். பரமேஸ்வரி அம்மா படிங்க. போதியார் பிண்டியார் என்ற அப்பொய்யர்கள் வாயினார் உரையவை மெய்யலும் காரினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பல் காரினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி ஏறினால் தொழுதழ இன்பம் வந்து எய்துமே ஏறினால் தொழுது எழ இன்பம் வந்து எய்துமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஏறினார் என்பது சீலம் என்ற நெறிக்கு சரியை குறிக்கிற சொல்லுக்கு ஏறினான்னு பேரு. சரியை தொழில் செய்து பெருமானை வழிபடுதல். காலையில எழுந்து நிலை பெருமார் எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடுதல் என்பதை ஏறினார் என்ற சொல்லாலே குறிப்பார்கள். அந்த ஏறினால் தொழ வாழ்க்கையிலே இன்பம் தானாக வந்து எய்தும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பொறுமுறல் புடையணி. கணபதி ஐயா வந்து போறான்னு நினைக்கிறேன். கணபதி ஐயா ஆண்டாளாமா படிக்கிறீங்களா? கணபதி ஐயா இருக்கீங்களா? சிவாய். வேலரசி அம்மா படிங்க. வேலரசி அம்மா. சிவாய நம. பொறுபுணல் புடையணி புறவனன் நகர் மன்னன் அருமறை அவை வல்ல அணிகொள் எம்மந்தன் சொல் கருமணி மிடற்றினன் கருது காட்டு பள்ளி பரவிய தமிழ் சொல்ல பறையும் மெய் பாவமே பரவிய தமிழ் சொல்ல பறையும் மெய் பாவமே. சிவா. திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்தருடைய அந்த தமிழினாலே பரவினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் பறையும் நீங்கும் என்று சொன்ன திருக்கடைக்காப்பு பாடல். வாழ்க வாழ்க. இதோட இருந்தீங்களா? 4 பதிகம். நான் இன்னைக்கு 4 பதிகம் படிச்சுட்டோம். பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம திருமுறை தமிழரசனுடைய 3வது நாள். மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிச்சோம். 16/1/2024 மாட்டு பொங்கல் அன்னைக்கு. அதுக்கு முன்னாடி திருவாம்பா படிச்சிருந்தோம் 30 நாளும். திருப்பள்ளி வச்சியும் திருவம்பாவையும் 16/1/24 ஆரம்பிச்சோம். அதுல இருந்து இன்னைக்கு கணக்கு போட்டா அந்த கேலண்டர்ல இன்னைக்கு கடைசியா 100வது நாள் வருகிறது. இன்னைக்கு அந்த 100வது நாள்ல நம்ம இன்னைக்கு ஞான சம்பந்த பெருமாள 4 பதிகங்கள் படிக்கிற புண்ணியம். வாழ்க வாழ்க வாழ்க. பொன்னூசல் பாடி வாழ்க. உமாமா படிங்க. பொன்னூசல். திருச்சிற்றம்பலம். எத்தனாவது பாட்டு? 4வது பாட்டு. 4வது பாட்டு வா. நஞ்சமர கண்டப்பமா. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன்
மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை சொல்லால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுலே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பு அறுப்பான் தூய புகழ் பாடி குஞ்சம் ஆர்வல் வலையே பொன்னூசல்லாடாமோ துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி குஞ்சம் ஆர்வல் வலையே பொன்னூசல்லாடாமோ சுவாயினம். வாழ்க வாழ்க. அடுத்து வாழ்த்து கணபதி அவர்கள் வாழ்த்து சொல்றாரு. வாழ்த்து பிரேமா கணபதி லைன்ல வர அவர் வாழ்த்து சொல்றாரு. கணபதியா படிங்க வாழ்த்து. வாழ்த்து சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வளல வைகளும் எண்ணில் நல்கதைக்கு அதுவோ குறைவிலை நல்ல குறுங்கமலர் வளநகர் பெண்ணில் நல்லடும் பெருந்தகை இருந்ததே. சிவாத்து சிற்றம்பலம். சிவா இன்னைக்கு நம்ம திருமதி தமிழக 100வது நாள்ல வயதுல பெரியவர் கணபதியை நம்ம எல்லாம் வாழ்த்திருக்கார். வாழ்க வாழ்க வாழ்க. அப்பா இது வரைக்கும் நேற்று நீங்க எவ்வளவு போராடினேன், எதுவும் வரலப்பா. இப்பதான்ப்பா கடைசியில வந்தது இந்த பேசுற வாய்ப்பு, இப்பதான்ப்பா கிடைச்சது. எங்களுக்கு எல்லாம் வாழ்த்து 100வது நாள்ல. இன்னைக்கு திருமொழி தமிழ் அந்த இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 100வது நாள். இந்த 100வது நாள்ல உங்க பெரியவங்க வாழ்த்து. வாழ்க வாழ்க. ராவில வருதுங்க பாக்கு, காலையில இது மாதிரி வராத ட்ரபிள் போனது நேற்று இன்னைக்கும். நன்றி 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 நன்றிங்க ஐயா கணபதி ஐயா. வாங்க தொடர்ந்து வாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நான் கவனிக்கல, எங்களுக்கு மைக் எடுத்துட்டு இருப்பேன். வாங்க வாங்க வாங்க. சிவாய திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் பொங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒருமுறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி வழிநடத்திய ஐயா சென்னை தாம்பரம் சிவநகம் வரலர் செய்ய பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சியை தொகுத்தளித்த இதுகாரம் தொகுத்தளித்த ஐயா ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியின் பொழிப்புரையாக எடுத்து வாசித்த பெரிய புராணம் பாடலை வாசித்த காஞ்சிபுரம் மாவட்டம் பெரிய புராணம் பாடலை வாசித்த காஞ்சிபுரம் மாவட்டம் காவித்தண்டலம் கிராமத்தைச் சேர்ந்த பட்டம்மாள் தனசேகரன் அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை. மீண்டும் ஒருவர் இந்த 100வது நாட்களிலே அன்பர் பெருமக்கள் கலந்து கொண்ட பெரும் பேற்றினை கொடுத்த எல்லாம் வல்ல சிவபெருமானை மனம் மொழி மெய்களில் எல்லாவற்றிலும் பணிந்து இந்நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். இன்றிரவு 9:45. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. அற்புதமான இந்த ஒரு 100வது நாளில நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது தொடர வேண்டும் என்று எம்பெருமானை 100 கோடியின் மேற்பட விருந்தன அந்த சொல்ல சொல்லி அற்புதம். அன்பர் பெருமக்கள் இன்று 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடிய நாள் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர் அனைவருக்கும் வணக்கம் ஐயா, நன்றிங்க ஐயா. நேற்றுக்கு சித்திரம் பௌர்ணமியில நல்ல அருமையான நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க. சிறுத்தொண்டரை பத்தி அம்மா பேசியிருக்காங்க, அப்புறம் மானக்கஞ்சாரர், அதுக்கப்புறம் ஏறுவதற்காக சொன்னாங்க. அதனால விட்டு போனது சித்திர நட்சத்திரம் இசை ஞானியாரை பத்தி நேற்று பேசியிருக்கணும். அது நான் செய்தி அமைச்சிருந்தா அது என்னால கலந்து முடியாம போச்சு நேற்று என்ன காரணத்தினாலயும். அதனால இன்னைக்கு இசை ஞானியை பத்தி இன்னைக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மானக்கஞ்சாருக்கு சித்திர இசை ஞானியார் பாடினா அந்த செய்தி நாங்க வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். அதனால இன்னைக்கு இசை ஞானியார் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மானக்கஞ்சாயை தொடர்ந்து எம்ஜிஆர் அறிவாட்டாயினாருக்கு அப்புறம் இசை ஞானியார் அறிவாட்டாயினார். அப்படியே ஆகட்டும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.